Hi friends, welcome to Indo's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல புரட்டாசி மாச ஸ்பெஷலா ரொம்ப சிம்பிளா ரொம்பவே டேஸ்டான மீல் மேக்கரை வச்சு ஒரு அருமையான கிரேவி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்போ மெஷரிங் கப்ல 1 கப் அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் மீல் மேக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரை இந்த சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலான தண்ணியில் 4-5 முறை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே சுத்தமாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாசிப்பூ, கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவுகளை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது கூட 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை நீங்கள் ரஃபாக கட் பண்ணி வதக்கினாலே போதும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். பாருங்கள், எல்லா சாமான்களுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், இது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்திங்கனாலே போதும். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை அப்படியே சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். லோ ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே மீல் மேக்கரோட நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2மே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாவோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.